வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப தமிழா டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீடியோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ க்ரீன் ஸ்க்ரீன் அனிமேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அனிமேஷன் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் தெரியுதா, ஸோ அது பண்ணுங்கள். இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ராவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராவை கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒன்று கிறுக்கிக்கோங்க. ஸோ கிறுக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறீங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் அமைக்கிறீங்க மறுபடியும். ஸோ சும்மா ஒரு ஃபண்ணுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிக்கிறோம், இமேஜோட சைஸ் வச்சுக்கிறோம். ஸோ இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா கூட இருக்கணும். ஸோ ரேஷியோ கூட வந்தால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அந்த பேனர் யூடியூப் தம்ப்நெயில் வைக்கிறோம்ல, ஸோ அந்த ரேஷியோவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோகோ, ஸோ இந்த லோகோ இருக்குல்ல, ஸோ லோகோ வச்சுக்கிட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் ஷேப்பில் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான அந்த அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ சர்க்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண முடியுமோ அந்த இமேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராப் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ அளவுக்கு சுருக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு சுருக்கிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ அந்த கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இல்லைனா பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஏக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கா. ஸோ அந்த ஏக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா பேனருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். எம்போர்டு கிளிக் பண்ணேன், பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அவ்வளோவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே சைஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இன்கேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நல்லா இருக்காது. ஸோ அந்த அனிமேஷன் மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் நியூ டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சேனல் ஏன் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழா டெக் வைஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன். ஸோ தமிழா டெக் வைஸ்டின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டைல்ஸை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மை ஸ்டைல்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது நான் இப்போ காமிச்சேன்ல அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ ஸ்டைல்ஸ் எப்படி ப்ரோ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல் வேணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக டிஃபால்ட்டாகவே இன்ஷாட்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்டை யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணேன். ஸோ சூஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ சில ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில திங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், என்ன பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வச்சுக்கிறது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் வச்சுருக்கேன். ஸோ லோகோவுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இதே ரெட் கலரில் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த கலர், ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கைன்மாஸ்டருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இப்போ பண்ணீங்கள்ல ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் காமிக்கிறேன்ல, இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணாட்டி அவ்வளோதான். ஸோ சுத்தமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சல் லேபில் பண்ணோம்ல, ஸோ அந்த பிக்சல் லேபில் பண்ண ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணுறதா இல்லை. ஸோ நான் இப்போ பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணிட்டா கூட பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா பண்ண வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று ஸோ தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப்னு இருக்கா, இங்கே கிளேஸாக வெளில வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் சுருக்கி பாருங்கள். ஸோ எவ்வளோ அளவுக்கு சுருக்க முடியுமோ ஸோ சுருக்கிடுங்க. ரொம்ப சுருக்குனா பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் மங்களாக தான் தெரியும். அதனால் வந்துட்டு ரொம்ப சுருக்காமல் ஸோ லேஸாக பார்த்தீங்கன்னா சுருக்கிடுங்க.
சுருக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வச்சிங்கன்னா அவ்வளோதான், நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகி போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டெப்பு கூட மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாடா, சி யூ, பாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.